இணைய பிற்பகல் வேளையில் இணைவோம் தமிழ் நகரங்களோடு. பெருநகர, மாநகர, புறநகர் செய்திகளுடன் புதுச்சேரி செய்திகளும் இருக்கின்றன. செய்தி களத்திற்குள் விரைவோம். வடசென்னை பகுதியில் பொதுமக்களின் மருத்துவ தேவையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மொபைல் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சிபிசிஎல் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கப்படும் இந்த சேவையை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஜே பி சங்கர் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். இரத்த கொதிப்பு, சர்க்கரை அளவு, காய்ச்சல் ஆகியவற்றுக்கான சோதனை மற்றும் பொது மருத்துவம் இங்கு பார்க்கப்படும் என்றும் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. தண்டவாளங்களில் கற்களை வைத்த வழக்கில் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவரை 4 நாட்கள் விசாரிக்க காவல்துறைக்கு சென்னை அம்பத்தூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. விபத்து ஏற்படுத்தும் நோக்கில் ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்ததாக உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் ஓம் என்பவரை தெலங்கானா ரயில்வே காவல்துறையினர் காச்சிகுடா பகுதியில் கைது செய்தனர். தகவல் அறிந்த பெரம்பூர் ரயில்வே காவல்துறையினர் பட்டறைவாக்கம், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்த வழக்கில் ஓம் என்பவரை விசாரிக்க அனுமதி கோரி அம்பத்தூர் நீதிமன்றத்தில் மனு அளித்து அனுமதி பெற்றனர். திருச்சியில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியை குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். அண்ணா விளையாட்டரங்க வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த பொருட்காட்சியில் மொத்தம் 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்ட பணிகள், அரசின் செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் உள்ளிட்டவையும் புகைப்பட வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குழந்தைகளை கவரும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 15 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தொழிற்சாலையில் மாமூல் தர மறுத்ததால் ரவுடிகள் நாட்டு வெடி குண்டுகளை வீசி தாக்கியுள்ளனர். இதில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோனேரிக்குப்பம் சங்கராபரணி ஆற்றுக்கு செல்லும் வழியில் உமாபதி என்பவர் அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருகிறார். இங்கு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் தொழிற்சாலை உரிமையாளர் உமாபதியை ரவுடிகள் சிலர் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளனர். அவர் பணம் தர மறுத்ததால் ஆத்திரத்தில் வெடிகுண்டுகளை வீசியதாக தெரிய வந்துள்ளது. கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் சட்டவிரோதமாக முன்பதிவு ரயில் டிக்கெட்டுகளை விற்றவர் கைது செய்யப்பட்டார். ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் 26,230 ரூபாய் மதிப்பு உள்ள டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பிடிபட்ட இம்ரான் ஹுசைன் ஷேக் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் பின்னர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கிற்காக யாகசாலை மண்டப முகூர்த்த கால் நடப்பட்டது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு வரும் ஜூலை 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி உற்சவர் மண்டபத்தில் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு கந்தசஷ்டி மண்டபம் அருகே யாகசாலை அமைந்துள்ள இடத்தில் நடத்தப்பட்டது. ஜூலை 10ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே உள்ள திருநள்ளாறில் உள்ள பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷபகொடி வீதி உலாவாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 6ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 7ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும், 8ஆம் தேதி தெப்போற்சவமும் நடைபெறவுள்ளது. சென்னை அடுத்த அம்பத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பிற்கான விண்ணப்பம் வழங்குவதற்கு போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் பெற்றோர்கள், மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் சேர்க்கைக்காக குவிந்தனர். சரியான வழிகாட்டு நெறிமுறை இல்லாததால் காலை 7 மணி முதல் மாலை வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். சென்னை நீலாங்கரையில் இருவேறு இடங்களில் கழிவுநீர் கடலில் கலந்து வருவது சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை மற்றும் சின்ன நீலாங்கரை குப்பம் கடற்பகுதியில் கழிவுநீர் நேரடியாக கலந்து வருகிறது.
மழைநீர் வடிகாலுக்காக அமைக்கப்பட்ட கால்வாயில் பொதுமக்கள் வீட்டுக் கழிவுகளை விடுவதால் அதன் மூலம் கழிவுநீர் கடலில் கலந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி கருமை நிறத்தில் காணப்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. நோய் தொற்று ஏற்படும் முன் குடிநீர் வாரியம் மற்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுகுறித்து விளக்கம் கேட்க சென்னை மாநகராட்சி தெற்கு மண்டல ஆணையர் அமித்தை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. அவர் நம் அழைப்பை ஏற்கவில்லை. நெல்லையப்பர் கோயிலுக்காக செய்யப்பட்டு வரும் வெள்ளித்தேருக்காக 1 கிலோ வெள்ளியை பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காணிக்கையாக வழங்கினார். கோயில் அறங்காவலர் குழு தலைவர் செல்லையாவிடம் அதனை அவர் ஒப்படைத்தார். வெள்ளித்தேருக்கு பக்தர்களால் 175 கிலோ வெள்ளி நன்கொடையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் தமது பங்களிப்பையும் செலுத்திவிட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஏஸ் திரைப்படத்தை காண சென்னை குரோம்பேட்டையில் உள்ள திரையரங்கத்திற்கு வந்த விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ள ஏஸ் திரைப்படம் வெளியாகியுள்ளது. அதனையொட்டி குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு சென்ற நடிகர் விஜய் சேதுபதி ரசிகர்களோடு திரைப்படத்தை கண்டு ரசித்தார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தொல்பொருட்கள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. பழங்காலத்தை எதிர்காலத்தில் பார்த்தல் என்ற வித்தியாசமான தலைப்பில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. தாகூர் அரசு கலைக்கல்லூரி சார்பில் ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட முதுமக்கள் தாழை உள்ளிட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கல் படிவங்களாக மாறிய பழமையான சங்கு போன்றவை தொல்லியல் ஆராய்ச்சி மாணவர்களால் சேகரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை பிற மாணவர்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர். திருச்சி மாநகராட்சியில் உள்ள குப்பை கிடங்கில் மலை போல குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் அரியமங்கலத்தில் 47.7 ஏக்கர் பரப்பில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. நகராட்சியாக இருந்த காலகட்டத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத அரியமங்கலம் பகுதியில் இந்த குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டது. பின்னர் மாநகராட்சியாக தரம் உயர்ந்ததால் அரியமங்கலம் குப்பை கிடங்கு மாநகரின் மையப்பகுதியாக மாறிவிட்டது. அன்றாடம் 40 அடி உயரத்திற்கு குவிக்கப்படும் குப்பைகளால் பெரும் சிரமங்களையும் உடல்நல பிரச்சனைகளையும் சந்தித்து வருவதாக சுற்றுப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். மழை பெஞ்சா வாடை வரும், வெயில் காலத்தில் கொளுத்தி விட்டுருவாங்க, புகையால் கஷ்டப்படுவோம் இருக்கு. இது 2 ஆளா கஷ்டம். வாடை அப்பப்போ வாடை வரும், கஷ்டப்படுறோம். எல்லா பேருமே தான் அந்த கஷ்டத்தை படுறோம். குப்பை கிடங்கினால ஏகப்பட்ட பிரச்சனைகள், வயதிகள் பாதிக்கப்படுகிறார்கள். 2வது பார்த்தீங்கன்னா தோல் நோய் வருது, மூச்சு திணறல் வருது. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு நாள் புகை எரிஞ்சிரும். எப்படின்னாக்கா அந்த காத்தடி காலம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ பார்த்தோம்னா அந்த குப்பை கிடங்கு எரிஞ்சிருச்சுன்னா ஊர் முழுவதும் புகை வந்துடும். இந்த இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காலி பண்ணிட்டு ஊரை காலி பண்ணிட்டு சொந்த பந்தத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இந்த பகுதி இருந்துகிட்டு இருக்கு. மழைக்காலங்களில் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் கழிவுநீரும் அதன் துர்நாற்றமும் சுற்றுப்பகுதியில் வசிப்போரின் உடல் நலனை குன்றச் செய்கிறது. 2 கிலோமீட்டர் சுற்றளவில் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபட்டு விட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 49 கோடி ரூபாய் செலவில் பயோ மைனிங் முறையில் குப்பைகளை மறுசுழற்சி செய்யும் பணி தொடங்கியது. பின்னர் திமுக ஆட்சிக்கு வந்தபோதும் இந்த பணிகள் விரைந்து நடந்தது. ஆனால் 65 விழுக்காடு குப்பைகள் மட்டுமே மறுசுழற்சி செய்து பிரிக்கப்பட்டு அகற்றப்பட்டன. பின்னர் பணிகள் திடீரென நிறுத்தப்பட்டன. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் அரியமங்கலம் கிடங்கில் சுமார் 7 லட்சம் டன் குப்பைகள் மீண்டும் மலை போல சேர்ந்து விட்டன. மறுசுழற்சி திட்டத்துக்கு இன்னும் நிதி ஒதுக்கப்படாததால் நிலைமை மோசமாகிக் கொண்டே வருவதாக கூறுகிறார்கள் அரியமங்கலம் பகுதி மக்கள். இந்த பகுதியில் நுண்புற செயலாக்க மையங்களை செயல்படுத்துமாறு அவர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெலின். சென்னையில் பயணிகள் அதிகம் பேர் வந்து போகும் இடங்களில் ஒன்றாக இருக்கிறது திருவான்மியூர் பேருந்து நிலையம். இங்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் பொதுமக்கள். டாய்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும், வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். நைட்டில் லைட்ஸ் கிடையாது.
சென்னையில் மாநகர பேருந்துகளில் தினமும் 32 லட்சம் பேர் பயணம் செய்கின்றனர். திருவான்மியூரிலிருந்து 104 பேருந்துகள் 1700 முறை பல்வேறு இடங்களுக்கு இயக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பயணிகள் ஒரே நேரத்தில் கூடும் இடத்தில் இருக்கைகள், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத நிலை இருக்கிறது. முதியவர்கள், பெண்கள் இதனால் பெரும் சிக்கல்களை சந்திப்பதாக கூறுகின்றனர். டாய்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும், வாட்ரு இருந்தால் நல்லாயிருக்கும், உட்காரத்துக்கு சீட் டேபிள் அது இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வரலாம், கொஞ்சம் நெருக்கடி இல்லாமல் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வரலாம். நான் இந்த ரூட்டில் வந்து கிண்டி வரைக்கும் போவேன். நான் கிண்டிக்கு இங்கே தான் போவேன் வண்டியை. முக்கியமாக வண்டி வந்து அவ்வளோவா வரதும் இல்லை. மதியான நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி ஆனால் இங்கே பஸ்ஸே இருக்கிறது கிடையாது. 2 நைட்டில் லைட்ஸ் கிடையாது. லைட்ஸ் வந்து இங்கே இருந்த டிப்போவில் இருந்தால் கூட உள்ள பஸ் வந்து எல்லாமே மூடி இருக்கு. அப்போ வந்து உள்ளே வந்து யார் வேணால் உட்காடுறாங்க. உட்காரும்போது எங்களுக்கு வந்து தனியாக ஒரு லேடிஸ் வந்து தனியாக உட்காந்து இருக்கிறது இங்கே ரொம்ப பயமாகவும் இருக்குது. மாநகர பேருந்துகள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி உள்ளிட்ட சில வெளியூர் செல்லும் பயணிகளும் இந்த பணிமனையை பயன்படுத்துகின்றனர். அதேபோல் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் பேருந்து ஊழியர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் சூழல் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. 34 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு அடிப்படை வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்க இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கோயில் பூசாரி சிவகாமேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். கணவரை இழந்த பெண்ணுக்கு செல்போன் அழைப்புகள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் சிவகாமேஸ்வரன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சிவகாமேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சுகாதார தீர்வுகளை வழங்கும் அமெரிக்க நிறுவனத்துடன் அண்ணா பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த RX ஸ்டுடியோ இன்க் என்ற நிறுவனம் சுகாதாரத்துறையில் எழும் பிரச்சினைகளுக்கு AI எனும் செயற்கை நுண்ணறிவு முறையில் தீர்வு கண்டு வருகிறது. மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த அமெரிக்க நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணையதளம் வாயிலாக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக அமெரிக்க நிறுவனம் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கவிருக்கிறது. சென்னையில் ரயிலில் பயணம் செய்த 2 நபர்களிடம் கணக்கில் வராத 32 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அதிவிரைவு ரயில் எழும்பூர் ரயில் நிலையம் வந்தபோது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடமிருந்து 32 லட்சம் ரூபாய் பணம் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்டவர்கள் பெரம்பூர் பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த அசோக் ஜெயின் மற்றும் அவரது மகனான ஷெயில் அசோக் ஜெயின் என்பதும் தெரிய வந்தது. பறிமுதல் செய்யப்பட்டது ஹவாலா பணமா என்ற கோணத்தில் அதிகாரிகள் மேல் விசாரணை நடத்தினர். திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அவருடைய சிலைக்கு அமைச்சர்கள் KN நேரு, மெய்யநாதன், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி மாநகரத்தின் மையப்பகுதியில் சிலை இருப்பதால் போக்குவரத்தில் சிறு மாற்றம் செய்யப்பட்டது. காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருச்சி திமுக தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுகவின் முதன்மை செயலாளரும் மற்றொரு அமைச்சருமான KN நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த KN நேருவிடம் தவேக தலைவர் விஜயை முதலமைச்சர் என குறிப்பிட்டு மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. 100 ரூபாய் இருந்தால் யார் வேண்டுமானாலும் போஸ்டர் அடித்து ஒட்டலாம் என தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை முழுவதுமாக மூட வலியுறுத்தி திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் அதிகாரம் அமைப்பினர் சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.
மதுவால் புதுச்சேரி தள்ளாடவில்லை என்றும் கள்ளச்சாராய மரணங்களால் தமிழகம்தான் தள்ளாடுகிறது எனவும் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது புதுச்சேரி குறித்து அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த அவர் கள்ளச்சாராய மரணங்களை சுட்டிக்காட்டி தமிழக அரசை விமர்சித்தார். சேர்த்து வைத்துள்ள பணத்தில் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கொலை மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. இல்லை என்றால் வெடிகுண்டு வைத்து கொலை செய்யப் போவதாக அந்த கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் அணியினர் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இஸ்லாமிய அமைப்பு பெயரில் வந்த கடிதம் வந்துள்ளதாகவும் வரும் 25ஆம் தேதி காலப்பட்டி வெள்ளாளனிப்பட்டி சாலையில் தாங்கள் குறிப்பிடும் இடத்தில் பணத்தை வைத்துச் செல்ல வேண்டும் என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்த அதிமுக வழக்கறிஞர் அணியின் மாவட்ட செயலாளர் தாமோதரன் தெரிவித்துள்ளார். கோவையில் 15 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஸ்ரீதர் என்பவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க காவல்துறையினர் மும்முரம் காட்டி வருகின்றனர். அதேபோல அந்த மாவட்டத்தில் கேட்டரிங் தொழிலாளி ஒருவரும் 10ஆம் வகுப்பு மாணவரிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டார். தபால் பெட்டிகள் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறதா என சிலருக்கு கேள்விகள் எழும் நிலையில் சென்னையில் அந்த பெட்டியை திருடிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரும்பாக்கம் வள்ளுவர் சாலையில் உள்ள தபால் பெட்டியை காணவில்லை என கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் தபால் பெட்டியை திருடிச் சென்றது பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து விற்பனை செய்யும் பிரபு என்பதை கண்டறிந்தனர். பிரபுவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த 3 சக்கர மிதிவண்டியை பறிமுதல் செய்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். மதுரை மாநகரில் அனுமதியின்றி வைக்கப்படும் ராட்சச பேனர்களால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியிருக்கிறது. மதுரை மாநகரில் அண்மை காலமாக அனுமதி பெறாது விதிமீறலாக வைக்கப்படும் ராட்சத விளம்பர பேனர்கள் பொதுமக்களின் உயிருக்கு நேரடி அபாயத்தை ஏற்படுத்தி வருகின்றன. முக்கியமாக நகரின் முக்கிய சாலைகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் வர்த்தக வளாகங்களுக்கு அருகில் இந்த பேனர்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இத்தகைய பேனர்கள் பெரும்பாலும் அரசியல், திருமணம், வணிக விளம்பரங்கள் போன்றவற்றிற்காக வைக்கப்படுகின்றன. தரமற்ற கம்பிகளை பயன்படுத்தியும் சட்டென கிழிந்து போகும் துணி வகைகளாலும் இந்த பேனர்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மழைக்காலத்தில் இந்த பேனர்கள் கீழே விழுந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. கல்பாலம் பக்கம், நம்ம செல்லூர் பக்கம், மாட்டுத்தாவணி சைட்லாம் பார்த்து அந்த அவ்வளோ பேனர் விழுகுது. அதனால இந்த மாதிரி பேனர்கள் வைக்கிறத மாநகராட்சி கவனிக்கணும், கவனிச்சு அதை முறைப்படுத்தணும். ராட்சத பேனர்களால் அசம்பாவிதம் நிகழ்வதற்கு முன்பே மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் சமூக ஆர்வலர்கள். நகரின் முக்கிய பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அடையாளம் கண்டு அகற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் அவர்கள். மக்கள் எல்லாம் பொதுமக்களும் கண்டிக்கணும். பொதுமக்கள் நீங்க கண்டிச்சாதே இனிமேல் இந்த கட்சிக்காரங்களா மற்ற நிகழ்ச்சி வைக்கிறவங்களா வைக்க மாட்டாங்க. யார் வைக்காங்களா வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பேனர் பிரச்சனை குறித்து மதுரை மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டது புதிய தலைமுறை. அனுமதியின்றி வைக்கப்படும் விளம்பர பேனர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்படும் என உறுதியளித்தனர் மாநகராட்சி அதிகாரிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்திற்கு சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று உதவிக்கரம் நீட்டியுள்ளது. தேசத்தின் பாதுகாப்பிற்கு போர்க்களத்தில் அந்த நிறுவனம் செய்த உதவி என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு முன்பும் பின்பும் எல்லை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு உள்ளிட்டவற்றுக்கு களத்தில் முன்னணியில் இருந்தது ட்ரோன்கள் தான். இஸ்ரேலிய தயாரிப்பு ட்ரோன்களை இந்திய ராணுவம் அதிக அளவில் பயன்படுத்தி வந்தாலும் கண்காணிப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் ஜூப்பா ஜியோ நேவிகேஷன் என்ற சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் உருவாக்கியதுதான். அஜித் என பெயரிடப்பட்ட இந்த ட்ரோன்கள் எல்லை கண்காணிப்பு, பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்த தரவுகளை சேகரிக்கவும் தாக்குதல்களை முன்கூட்டியே அறியவும் பயன்படுத்தப்பட்டன. ஜஸ்ட் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் பார்டருக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, என்ன வியூ மார்ட்டார் செட்டப் பண்ணுறாங்களா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன்ட்ரூஷன் ஆயிருக்கா,
அது மட்டும் இந்த சைடு நம்ம பார்டர் இந்த சைட்லேருந்தே பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டில் கிண்டியில் தொடங்கப்பட்ட ஜூபா ஜியோ நேவிகேஷன் என்ற நிறுவனம் ட்ரோன்கள் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. மற்ற ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்கள் மதர் போர்டுகளை வெளிநாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்து வரும் சூழலில் ஜூபா ஜியோ நேவிகேஷன் நிறுவனம் மட்டும் ட்ரோன்களுக்கான மதர் போர்டு தயாரிக்கும் ஒரே இந்திய நிறுவனம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்திய பாதுகாப்பு துறைக்கு அளப்பரிய பங்கை கொடுத்து வந்த இந்த நிறுவனத்தின் ட்ரோன்கள் தான் ஆபரேஷன் சிந்தூரில் பலவிதமான வியூகங்கள் அமைப்பதற்கு உதவிகரமாக இருந்துள்ளன. எல்லையில் இந்திய ராணுவம் கொடுத்த பணிகளை திறம்பட செய்து முடித்துள்ள அஜித் ட்ரோன்கள் சிலவற்றை பாகிஸ்தான் அளித்ததும் வேதனை தரும் செய்தி. எனினும் எதிரிகளால் தங்களது தயாரிப்பு ட்ரோன்களை எளிதில் ஹேக் செய்ய முடியாது என தெரிவிக்கிறார் ஜூபா ஜியோ நேவிகேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் வெங்கடேஷ் சாய். இப்போ கரண்ட் கான்ஃப்ளிக்ட்ல நம்ம சில ட்ரோன்ஸ் டிப்ளாய் பண்ணும்போது அவங்க ஜிபிஎஸ் ஜாமர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரோனோட லொக்கேஷன் சிக்னல்ஸை கட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேனுவலாக தான் அதை எடுத்துன்னு வரணும், கண்ட்ரோல் பண்ணி எடுத்துன்னு வரணும், ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ இப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சில விஷுவல் நேவிகேஷன் சொல்யூஷன்ஸ் அது நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ட்ரோன்கள் மட்டுமல்லாது துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் லேசர்கள், வான் தடுப்பு அமைப்புகளுக்கு தேவையான சிறு சிறு உபகரணங்கள், மதர் போர்டு சிப், அதனை இயக்கும் பாதுகாக்கப்பட்ட மென்பொருள் உள்ளிட்டவையும் சென்னையில் உள்ள கிண்டியில் தான் இந்த நிறுவனம் தயாரித்து வருகிறது. உலகத்திலேயே 7 நிறுவனங்கள் மட்டுமே ட்ரோன் தயாரிப்பிற்கான காப்புரிமையை வைத்துள்ள நிலையில் அதில் இந்தியாவில் காப்புரிமை கொண்டிருக்கும் ஒரே நிறுவனம் ஜூபா ஜியோ நேவிகேஷன் மட்டுமே. ராணுவத்தை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்தும் பலவிதமான கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வருவதாக இந்த நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்திய ராணுவத்திற்கு அனுப்புறதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய கிளை அலுவலகத்தில் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் பண்ண பிறகுதான் ட்ரோன்கள் எல்லைப்புறத்திற்கு அனுப்பப்படுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.